சரி. நான் இந்த தான் சொன்னேன். "ஏன் அங்க கிடைக்காரு? திருமாவளவன் வெளிய வர வேண்டியதானே! சீமானோட சேர்ந்து ஒரு அன்புமணி இவங்கலாம் ஒண்ணு சேர்ந்து நிக்கலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, அவரு என்ன சொல்றாருன்னா, ம், எதேர்ச்சையான நிலவரத்த சொல்றாரு. ம், "சீமானுக்கே அரசியல் சொல்லிக் குடுத்தவரு திருமாவளவன். ம். அப்ப சீமா வந்து திருமாவளவன் தலைமைக்கு கீழ நிக்கிறதா? திருமாவளவன் சீமான் தலைமைக்கு கீழ நிக்கிறதாங்கிற கேள்விய என்கிட்ட வைக்கிறாரு. சரிதான். அவருக்கு இவரு அரசியல் சொல்லிக் குடுத்தாருங்கிறது உண்மதான். ம். அத நம்ம ஏத்துக்கிறோம். அதுக்காக நீ திமுகவோட வந்து ஒன்று கூடி இருக்கிற தலைமை வந்து, அந்த ஒரே காரண தகுதிய வச்சுக்கின்னு நீ தலைமை எப்படி சொல்லுவ? ம். இல்ல அது வந்து வந்த பிறகு தானே. அப்படி அப்படி இங்க எடுத்துக்கங்க. அன்புமணி ஒண்ணு சேர்க்கணும். ம். அன்புமணி இப்ப இது நாம் தமிழருக்கு முன்னாடி பாமக உருவானது. பல வரலாற்று சாதனைகளை படைச்சது. சரி. இடஒதுக்கீடு, வன்னியர் சங்க போராட்டம்ன்னு. ம். தனித்தே தேர்தல்ல நின்னு தன்னுடைய வாக்கு வங்கியினுடைய வலிவ காட்டுனது. மைய ராமதாஸ். அரசுல அமைச்சரா இருந்தது. இவ்வளவு ம். அப்ப சீமான ஒப்பிடும்போது அது எங்கேயோ இருந்தது. மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு. சரி. இதே நிலை தான் அங்கேயும். அன்புமணி தலைமையில சீமான் போறதா? சீமான் தலைமையில அன்புமணி வர்றதா?